டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நாம் இன்றைக்கு கருப்பை நார்த்திசு கட்டிகள், அதாவது ஃபைப்ராய்ட் யூட்ரஸ் அப்படிங்கிற ஒரு நோயை பற்றி நம்ம பார்க்கலாம். கருப்பையானது 3 அடுக்குகளை கொண்டது. வெளியடுக்கு, நடு அடுக்கு, உள்பகுதி. இந்த 3 அடுக்குகளில் ஏதாவது ஒரு பகுதியிலோ அல்லது 3லுமோ சின்ன சின்ன கட்டிகள் வளரலாம். இதை தான் நார்த்திசு கட்டிகள் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம பெண்ணுடைய ஒரு இனப்பெருக்க காலம் வரைக்கும் இந்த கட்டிகள் வளரும். மேலும் இந்த மாதவிடாய் காலம் முடியும் பொழுது இந்த கட்டியும் சேர்ந்து சுருங்கிவிடும். இன்றைக்கு நம்ம நாட்டில் பல பெண்களுக்கு இந்த நார்த்திசு கட்டிகள் ஏற்படுகிறது. இது எதனால் ஏற்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு 20 to 70% பெண்களுக்கு இந்த நார்த்திசு கட்டிகள் இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன வடிவில் மட்டும் இருக்கும். சில பேருக்கு அந்த நார்த்திசு கட்டிகள் மிகப்பெரிய அளவில் வளர்றது உண்டு. இதை பற்றி இன்னும் அடிப்படையாக பார்த்தோம் அப்படின்னா இதற்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோனில் வருகின்ற வேறுபாடுகள் தான் இதற்கு அடிப்படையாக காரணம். இது ஏன் ஏற்படுது அப்படிங்கிறதுக்கு பல ஆய்வுகள் நமக்கு போயிட்டே இருக்கு. இது பெரும்பாலும் பெண்கள் அதிகமாக பயப்படுவாங்க. ஏன்னா இது கேன்சராக மாறிடுமோ, இது 99% கேன்சராக மாறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. 1% குறைவாக மட்டுமே இது கேன்சருக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, இதில் என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் ஏற்படும்? இது ஆரம்பத்தில் எந்த அறிகுறியுமே இருக்காது. பல பெண்களுக்கு பொதுவான ஸ்கேன் செய்யும் பொழுது இது கண்டுபிடிக்கப்படுகிறது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கட்டிகள் இருக்கும் இடத்தை பொறுத்து அறிகுறிகள் ஏற்படும். எப்படி அப்படின்னா, ஒரு சிலருக்கு மாதவிடாய் அதிகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு மாதவிடாய் காலத்தில் உதிரப்போக்கு மிகவும் குறைவானதாக இருக்கும், ஒரு சிலருக்கு அடிவயிற்றில் வலி, இடுப்பு வலி, அடிவயிற்றில் ஒரு கனத்தன்மை காணப்படும். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா இந்த கட்டியோட அளவு வேகமாக வளரும் தன்மையுடையது. அவர்களுக்கு மலக்குடலையோ அல்லது சிறுநீர் பையையோ இது அழுத்தக்கூடும். அப்பொழுது சிறுநீர் போகும் பொழுது அவர்களுக்கு சிரமம் அல்லது சிறுநீர் வராமல் தடுக்கவும் செய்யும். இப்படி பல வகையான அறிகுறிகள் இருக்கு. இந்த நார்க்கட்டிகள் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது அறுவை சிகிச்சை. எல்லா நார்க்கட்டிகளுக்கும் அறுவை சிகிச்சை தேவையா அப்படின்னா கண்டிப்பாக தேவையில்லைங்க. அது இருக்கும் இடத்தை பொறுத்து, அதன் அறிகுறிகளை பொறுத்து மட்டும்தான். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னதுதான், இது 99% கேன்சர் கட்டியாக மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ எந்த இடத்துல நமக்கு அறுவை சிகிச்சை வேணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த நோயோட தன்மை, அதாவது கட்டியோட தன்மை மிக பெருசாக இருக்கு, அந்த பெண்ணுக்கு உடலில் இரத்த சோகை ரொம்ப அதிகமாக இருக்கு, மிக அதிகமான உதிரப்போக்கு இருக்கு, அல்லது சிறுநீர் பையையோ மலக்குடலையோ மிகவும் அதிகமாக அழுத்துகிறது, அதனால பல்வேறு சிக்கல்கள் ஏற்படுகிறது அப்படிங்கிற நேரத்தில் மருத்துவர் கண்டிப்பாக அவங்களுக்கு அறிவுரை கூறுவாங்க. மற்றவங்க எல்லாமே இந்த திசு எப்படி வளர்கிறது அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்டே நம்ம சிகிச்சை அளிப்போம். சரிங்க, ஆயுர்வேத கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கலாம். ஆயுர்வேதத்தில் நம்ம உடம்புல 3 தோஷங்கள் சீராக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்கிறோம். இது அடிப்படையாக கபமும் வாதமும் சார்ந்த கட்டிகள். நம்ம கருப்பையில் மாதவிடாய் சுழற்சிக்கு வாதம் மிகவும் அவசியமானது. அந்த இடத்துல கபம் அதிகமாகி கட்டிகளாக மாறும் பொழுது மாதவிடாய் சுழற்சி நமக்கு சீரற்றதாக மாறுகிறது. எதனாலங்க இந்த கபம் அதிகரிக்கிறது? ஒன்றுமே இல்லை, இன்னைக்கு நாம் சாப்பிடுகின்ற உணவு தான். கபம் சார்ந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்கிறோம். எடுத்துக்காட்டாக பால் பொருட்கள், வெண்ணெய், அப்புறம் நம்மளுடைய பேக்கரி ஐட்டம்ஸ் அதிகமாக எடுத்துக்கொள்கிறோம். இரவில் சரியாக தூங்கிறது கிடையாது, மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறது. இப்படி பல்வேறு காரணங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த மாதிரியான அன்றாட வாழ்க்கையில் சிக்கல்கள்னால நம்மளுடைய ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோனில் நிறைய வித்தியாசம் இருக்குது. இன்றைக்கி வர உணவுப் பொருட்களே ஈஸ்ட்ரஜனை தூண்டக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கிறோம், அதை முதல்ல நம்ம தவிர்க்கணும். அப்போ சிகிச்சை எப்படி அப்படின்னா, எப்பொழுதுமே அறிகுறிகளுக்கு ஏற்றவாறு தான் சிகிச்சை. எடுத்துக்காட்டாக அவர்களுக்கு உதிரப்போக்கு சரியா இல்லைன்னா அதை நம்ம சீர் செய்வதற்கு மருந்து கொடுப்போம். கட்டிகளை கரைப்பதற்கு அல்லது வளருவதை கட்டுப்படுத்துவதற்கான வருணாதி கஷாயம், காஞ்சனாரகுகுழு, இப்படி அந்த நோயாளியின் உடல் தன்மைக்கு ஏற்ற மாதிரி மருந்துகள் கொடுப்போம். சில நேரங்களில் பஞ்சகர்ம சிகிச்சையும் நமக்கு உதவியதாக இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா யோகாவும் நம்மளுடைய நீச்சல் பயிற்சியும் இதற்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கு. ஆகவே பெண்கள் இதை பற்றி பயப்பட வேண்டாம். முறையான சிகிச்சை, முறையான அறிவுரைகளை எடுத்துக்கொண்டாலே இந்த கருப்பை நார்த்திசு கட்டிகளை வெகுவாக குறைக்கலாம், கட்டுப்படுத்தலாம், ஏன் சரி செய்யவும் செய்யலாம். சரி நேயர்களே, இன்றைக்கு கருப்பை நார்த்திசு கட்டிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.